SQLோட 11வது வகுப்புல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல கண்டிஷனல் கொயரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்டர் பை, குரூப் பை, ஹேவிங், வேர். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல இது எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படும். சரிங்களா? அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல நம்ம ஆல்ரெடி டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாவை இங்க பார்க்கலாம். அதாவது என்ரோல்மென்ட் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், டிசீஸ் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் வாராரு. சரிங்களா? வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறாருன்னா, இப்போ இந்த டேபிள்ல உள்ள டேட்டா எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது நேம் அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி எனக்கு அலைன் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி அலைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல் ஷீட்ல காப்பி பண்ணி போட்டுட்டு ஒன் பை ஒன்னா மேனுவலா நம்மளால அசெண்டிங், டிசெண்டிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அந்த டைமிங்ல தான் இந்த ஆர்டர் பை அப்படிங்கிற கொயரி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஆர்டர் பைன்னு போட்டு எந்த காலம் நேம் அப்படிங்கிற காலம் டிசெண்டிங், டிசெண்டிங்னா இசட் டு ஏ. சரிங்களா? இசட் டு ஏவை தான் நம்ம டிசெண்டிங்னு சொல்லுவோம். அதை இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இசட்ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள டேட்டா எல்லாத்துமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணி கொடுத்துருச்சு. அதே நேரத்தில் அசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அசெண்டிங்க்கு ஷார்ட் ஃபார்ம் ஏஎஸ்சி, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ டு செட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அலைன் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது காலம் நேம் அப்படிங்கிற இடத்துல இப்போ டிசீஸ்னு போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், டிசீஸில் உள்ளதை மட்டும் நம்மளுக்கு அசெண்டிங், டிசெண்டிங் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அது பார்த்தீங்களா, கோல்டு, கொரோனா. ஸோ இப்போ டிசீஸ் அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சரிங்களா? இன்னும் கூட ஒருத்தர் வராரு, உங்ககிட்ட என்ன கேட்குறாருன்னா, இப்போ உங்கள் டேட்டா பேஸில், அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேட்டா டேபிளில் எத்தனை பேர் மேலு, எத்தனை பேர் ஃபீமேல், எத்தனை பேர் கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் ஃபீவர், கோல்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி தகவல்களை கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி மேனுவலாக நம்மளால ஒவ்வொன்றையா கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த குரூப் பை அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேள்விக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம்னா, என்னென்ன ஜெண்டர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதாவது செலக்ட் கவுண்ட், அந்த ஜெண்டருடைய கவுண்ட்டு, அதுக்கப்புறம் காலம் நேம் ஜெண்டர்னு கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுத்து குரூப் பை ஜெண்டர். சரிங்களா? கொடுத்து நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, மேல் அப்படிங்கிறது 8 பேர் இருக்கிறாங்க, ஃபீமேல் அப்படிங்கிறது 4 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ டிசீஸ்க்கு பார்ப்போமே, நம்ம ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலம் நேம், அதாவது டிசீஸ் அப்படிங்கிற காலம் கொடுத்தீங்கன்னா டிசீஸில் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அதாவது கோல்டுனால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க, ஃபீவர்னால ஒருத்தவங்க, கொரோனா 7 பேர், ஐ ப்ராப்ளம் 2 பேர், ஹெட் ஏக் 1. ஸோ இப்படி அதுவே என்ன பண்ணி கொடுத்துருச்சு, நம்மளுக்கு தேவையான கவுண்ட்ஸை எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சில நேரம் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க அதிக பேர். இந்த தகவல்களை ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஒவ்வொரு டிசீஸ் கவுண்ட்டையும் எடுத்துக்கோங்க. அதில் 5 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்ட டிசீஸ் என்னன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? கவுண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. கவுண்ட் மாத்திரம் இல்லை, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி இன்டெப்த்தா நம்ம கம்மிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னா அந்த டைமிங்ல தான் நம்மளுக்கு இந்த ஹேவிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது ஹேவிங் கவுண்ட் ஆஃப் த டிசீஸ் நேம்னு போட்டுட்டு எத்தனைக்கு மேலே கிரேட்டர் தேன் 1 இல்லைன்னா 2. சரி, ஃபஸ்ட்டு 1ன்னு போடுவோமே. கிரேட்டர் தேன் 1ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 டிசீஸ் வரும். என்னலான்னா கொரோனாவும் ஐ ப்ராப்ளமும். ஏன்னா கொரோனானால 7 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஐ ப்ராப்ளத்தினால 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நீங்கள் இந்த கண்டிஷனை மாற்றினீங்கன்னா, அதாவது 4 அப்படின்னு மாற்றினீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற டிசீஸை மட்டும் நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? உங்களுக்கு கேள்வி எழும்பலாம், நீங்கள் இந்த ஹேவிங் இருக்கிறதுக்கு பதிலாக வேறு கண்டிஷனை யூஸ் பண்ணலாமா? எதுக்கு இந்த ஹேவிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம்? அதாவது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஹேவிங் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அங்கே வேறு கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா?
கடைசியா வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க தேவையில்ல. சரிங்களா? அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் நேம் வேர். அதாவது எந்த காலம் டிசீஸ் அப்படிங்கிற காலம்ல கொரோனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ மட்டும் எடுத்து குடுங்க. சரிங்களா? 7 ரோ ஆஃப் டேட்டா வந்து கொரோனா அப்படிங்கிறது இருக்கு. அத மட்டும் எடுத்து காட்டுருச்சு. இன்னும் கோல்டு அப்படிங்கிறத குடுக்குறோம். சரிங்களா? கோல்டு அப்படிங்கிறத குடுத்து திரும்ப ஃபில்டர் பண்றோம். நம்மளுக்கு தேவையான டேட்டா நம்ம அது எடுத்து குடுத்துருச்சு. சரிங்களா? ஒருவேளை இல்லாத டேட்டா அதாவது எம்ப்டின்னு குடுக்குறேன். அப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்டி ரிசல்ட் தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது ஆர்டர் பை, குரூப் பை, ஹேவிங் இந்த வேர் இது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.